வந்தோடனே கேட்ட ஐயா ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா, ஜெய் ஸ்ரீராம்னு ஏன் பேர் வச்சீங்க? பக்கத்துல இங்க ராமர் வந்ததாக ஐதீகம் இருக்கு. ஸ்ரீராமர் அவங்களே நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இங்க ராமசாமி கோவில் இருக்கு, அதற்காக இங்க ஜெய் ஸ்ரீராம் என்று வைத்திருக்கின்றோம் அப்படின்னு. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், ஐயா இங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் படிக்கிறாங்களா? அவங்களும் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பள்ளிக்கூடத்துல அது ஹிந்து அப்படின்னு யாரும் நினைக்காம நம்முடைய குழந்தைகள் கிராமப்புறத்தில் அங்கே போய் படிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னாவே ஜெய் ஸ்ரீராம் என்பவர் ஹிந்துவை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கடவுள் என்பது நமக்கு தெரியும். எனக்கு நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் அவங்க காலத்துல, ஸ்ரீராம் அவங்க காலத்துல இருந்த காலத்துல எல்லாம் ஐயா மதம் என்பது கிடையவே கிடையாது. இந்து மதம் என்பதெல்லாம் அந்த 200 ஆண்டுகள்ல எல்லோரும் மதம்னு சொன்னால நாமளும் மதம்னு சொல்றோம். இது ஒரு ஹிந்து வாழ்வியல் முறை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை ஹிந்து சமுதாயம் கற்றுக் கொடுக்குது, அவ்வளவுதான். மதம் என்பது 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் வந்துச்சு, 2ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவம் வந்துச்சு. அதனால அவர்கள்லாம் மதம் என்று சொல்கின்ற காரணத்தினால இந்த ஹிந்து வாழ்வியல் முறையும் மரமா மாறிடுச்சு. இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பேர் வச்சிருக்கனால மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றேன். இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம் வேண்டும், ராமராஜ்யம் வேண்டும். ராமராஜ்யம் என்று சொன்னால் ஸ்ரீராமனை போல் ஒருவர் வர வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாதுங்க. ஸ்ரீராமர் காலத்துல மக்கள் எப்படி இருந்தார்களோ அதுபோல் மக்கள் வர வேண்டும் என்பது அர்த்தம். ராமராஜ்யத்துக்கு ஸ்ரீராமுக்கும் ராமராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க. ராமராஜ்யத்துல மக்கள் அப்படி இருந்தனால ஸ்ரீராம் வந்தார். அதனால இன்னைக்கு நமக்கு அந்த கட்டாயம் கடமையும் இருக்கிறது. ராமராஜ்யம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை தயார் செய்து அந்த குழந்தைகளை பக்குவப்பட்ட மனிதர்களாக உருவாக்கி, ஓட்டு போடுறவங்க கையில தாங்க இருக்கிறது, நிக்கிறவங்க கையில அரசியல் எப்பவுமே கிடையாது. தப்ப நினைச்சுக்கோ, ஐயோ உங்க பெரிய ஆள் அரசியல் நிக்கிறாங்க, ஓட்டு போடுறவங்க கையில தான் மாற்றம் இருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்துல ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மக்கள் தேவையோ அது போன்ற அற்புதமான ஆளுமைகளை இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பள்ளிக்கூட வாசலுக்கு உள்ளே வந்த பிறகு அவர்கள் மனிதர்கள், அவர்கள் குழந்தைகள் இங்கே கல்வி கற்க வந்திருக்கின்றார்கள். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. அதனால் நிறைய விஷயத்தை உடைக்க வேண்டி இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வை உடைக்க வேண்டியது இருக்கு. மதத்திற்குள்ள வரக்கூடிய மோதல்களை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்லக்கூடியதையும் உடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதையெல்லாம் நல்ல கல்வி கூடத்துல தரமான ஒரு உயர்ந்த கல்வியை நல்ல நோக்கத்துல கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் எல்லா மாற்றத்தையும் அவங்க சமுதாயத்துல ஏற்படுத்திடுவாங்க.